பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்களை வணங்கி தம்பி அந்த கொஞ்சம் அந்த பேனர் கொஞ்சம் கீழே இறக்குங்கப்பா, கொடி அந்த பக்கம் இறக்கும் தம்பி, கொஞ்சம் கொடி இறக்கும் தம்பி, தம்பி கொஞ்சம் கொடி இறக்கும் தம்பி, தம்பி ஜான் பாண்டியன் சார் கொடி கொஞ்சம் இறக்கும் தம்பி, அங்கே தொலைக்காட்சியில் படம் பிடிக்கணும், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க ராஜா, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, அப்படியே கொஞ்சம் இறக்குங்க, தமிழக முன்னேற்ற கழகம் கொஞ்சம் இறக்குங்க தம்பி, கொஞ்சம் இறக்குங்க தான் அங்கே கொஞ்சம் கொடியை கொஞ்சம் இறக்குங்க. பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 4 சட்டமன்றத்தில் நம்முடைய கழக வேட்பாளரை அறிமுகப்படுத்துகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அருமைச்சார் எம்.ஏ. முனிசாமி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற எம்பி தர்மர் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவர்களே, மகளிரை சேர்ந்த கீர்த்திகா முனிசாமி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அருமைச்சவர் டாக்டர் முத்தையா அவர்களே, மற்றும் முன்னாள் எம்பி திரு எம்.எஸ். நிறைகுலத்தான் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மலேசிய பாண்டியன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற கே.சி. ஆணிமுத்து அவர்களே, எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் என் சதன் பிரபாகர் அவர்களே, ஜி முனியசாமி அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திரு கே முரளிதரன் அவர்களே, பாமக மாவட்ட செயலர் திரு சயித் அஹீம் அவர்களே, பாமக மாவட்ட செயலர் தவக் அஜித் அவர்களே, மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் எம் முருகன் அவர்களே, தமாக மாவட்ட செயலர் திரு என் நாகேஸ்வரன் அவர்களே, தமாக மாவட்ட செயலர் திரு கே மூர்த்தி அவர்களே, புதிய நீதி கட்சி சேர்ந்த என் சூரிய பிரகாஷ் அவர்களே, தமிழக முன்னேற்ற கழக மாவட்ட செயலர் திரு ஆர் சுரேஷ் அவர்களே, தமிழக முன்னேற்ற கழக மாவட்ட செயலர் திரு ஆர்.வி. ராஜபாண்டி அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சி மாவட்ட தலைவர் பி. ஆனந்த் அவர்களே, அகில இந்திய பாராளுமன்ற கழக மாவட்ட செயலர் வீரபெருமாள் அவர்களே, மருது சேதனை மாவட்ட செயலர் திரு எஸ். விக்னேஷ் அவர்களே, தென்னாட்சி மக்கள் கட்சி நிறுவனத்தில் எஸ். கணேஷ் அவர்களே, நேதாஜி சுபேஷ் சேனை மாவட்ட செயலர் திரு ஜி. சரவணகுமார் அவர்களே, தென்னாட்டு பார்வர்ட் பிளாக் கட்சி ராமநாதபுரம் மாவட்ட செயலர் திரு சசிகுமார் அவர்களே, அகில இந்திய விடுதலை சிங்கங்கள் கட்சி மாநில திரு கே. குமரதேசியன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகளே, வின்சென்ட் நகர கழக வின்சென்ட் ராஜா அவர்களே, வாரியத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை, நம்முடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளை, தலைவர்களே, பெரியவர்களை, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, தொழிலாளர் நண்பர்களே, மீனவ நண்பர்களே, மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நடிகலந்த வணக்கம். இன்று தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மாவட்டத்தில் 3 தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர்கள் திருவாடனை சட்டமன்ற தொகுதிக்கு மரியாதைக்குரிய சகோதரி திருமதி கீர்த்திகா முனிசாமி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு டாக்டர் எஸ். முத்தையா முன்னாள் எம்எல்ஏ அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு முன்னாள் எம்எல்ஏ திரு மலேசியா எஸ். பாண்டி அவர்களை நிறுத்திருக்கிறோம். மற்றும் 3 சட்டமன்ற வேட்பாளருக்கும் உங்களுடைய பொன்னான வாக்கினை 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கின்றனர். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்படுகின்றது. அந்த கட்சியில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கின்றனர். இன்னைக்கு மரியாதைக்குரிய திருமதி கீர்த்திகா முனிசாமி அவர்கள் எங்களுடைய கழகத்திலே பொறுப்பிலே வைக்கின்றார்கள். அவர் கழகக்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 2 முறை போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தவர். இந்த முறை நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்து திருவாடனை சட்டமன்ற தொகுதியிலே மக்கள் பணி செய்ய, உங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்ய அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மரியாதைக்குரிய டாக்டர் எஸ். முத்தையா அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இருந்து பணியாற்றியவர். இந்த தொகுதியில் பல்வேறு திட்டங்கள் வருவதற்கு உறுதுணையாக விளங்கியவர் டாக்டர் முத்தையா அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். உங்களுக்கு தேவையான திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வருவதற்கு அவர் துணை நிற்பார். அவருக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்ற நேரத்தில் தெரிவித்து, திரு மலேசிய எஸ். பாண்டி அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றியவர், முதுகுளத்தூரில் நிற்கிறார்.
அவரும் மக்களுக்காக தொண்டாற்றக்கூடிய சேவை ஆற்றக்கூடிய நற்குணம் உடைத்தவர். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்புடைய திரு மலேசியா பாண்டி அவர்களுக்கும் 3 பேருக்கும் 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நம்முடைய சின்னம் பொன்மலைச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், ஏழைகளின் சின்னம், மீனவர்களின் சின்னம், தொழிலாளர்களின் சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. ஸ்டாலின் திரு உதயநிதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்னை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். மோடியின் முரட்டு பக்தன் எடப்பாடியாம், மோடியின் முரட்டு பக்தன் எடப்பாடியாம் கண்டுபிடிச்சிருக்கார். நோபல் பரிசு கொடுத்துடலாம், கொடுக்கலாம் இல்லைங்க. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத. இதை பேசி நேரத்தை வீணடிக்கிறதா இன்றைய துணை முதலமைச்சருடைய கதையா இருக்குது. திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா யாருக்கு முரட்டு பக்தரா இருந்தார் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். அவருடைய தாத்தா யாரு? திரு கருணாநிதி அவர்கள். திரு உதயநிதி அவருடைய தாத்தா திரு கருணாநிதி அவர்கள் யாருக்கு முரட்டு பக்தரா இருந்தார் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். யாருக்கு? மத்தியிலே பாரத பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்களுக்கு முரட்டு பக்தரா இருந்தவர் திரு கருணாநிதி அவர்கள். பாருங்க, ஒருத்தர் மைக்கு ஆன் பண்றாங்க, ஒருத்தர் மைக்கு சரி பண்றாங்க, எப்படி எல்லாம் பிரதமருக்கு ஜால்ரா போடுறாங்க பாருங்க. எங்களை பத்தி பேசுவதற்கு அருகதை இருக்குதா உங்களுக்கு? உங்க தாத்தா டெல்லிக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது காரியத்தோட தான் போவார். தமிழ்நாட்டு மக்களுக்காக போக மாட்டார், குடும்ப மக்களுக்காக போவார். இன்றைக்கு மத்தியிலே ஆட்சிக்கு வருகின்ற பொழுது திமுகவும் காங்கிரஸும் வெற்றி பெற்று மத்தியிலே இருக்கின்ற பொழுதும் சரி, பாரதிய ஜனதா திமுக வெற்றி பெற்று மத்தியிலே இருக்கின்ற பொழுதும் பதவிக்காக ஓடோடு வருவார், மக்களுக்காக போனதாக கிடையாது. திரு கருணாநிதி அவர்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக புதிய திட்டத்துக்காக பெறுவதற்காக டெல்லி போன சரித்திரமே கிடையாது. குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவி வாங்குவதற்கு டெல்லி போவார். இல்லாவிட்டா டூச்சி ஸ்பெக்டர் ஊழல். அந்த துறையுடைய அமைச்சர் திரு கருணாநிதி அவருடைய மகள் யார் என்று உங்களுக்கு தெரியும், திரு உதயநிதி அவருடைய அத்தை. 2 பேரும் சிறையிலே அடைக்கப்பட்ட நிலை வருகின்ற பொழுது மத்தியிலே ஓடி கெஞ்சி கூத்தாடி யார் காலிலே விழுந்தார் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். திரு உதயநிதி அவர்களே, என்னுடைய அண்ணா திமுக சேர்ந்து 1974 நான் கட்சியில் சேர்ந்தேன். எனக்கு 20 வயசு இருக்கும்போது கட்சியில் சேர்ந்தேன். நான் கிட்டத்தட்ட 51 ஆண்டு காலம் அந்த கட்சியில் இருக்கிறேன். உங்கள் வயசு 48 தான். உதயநிதியோட வயசு 48 தான் நான் நினைக்கிறேன். ஆக எங்களுடைய அரசியல் அனுபவம் கூட உங்களுக்கு வயசு கிடையாது. வரம்பு மீறி பேசினால் அதற்கு தகுந்த பல்லடியை நான் மட்டுமில்ல எங்க தொண்டரே உங்களுக்கு கொடுப்போம். இன்றைக்கு இந்த அங்க பாருங்க, ஜான் பாண்டியன் சார் இருக்கிற கொடி பறக்குது இல்ல? எதனால பறக்குது? காற்றடிக்கும் போது பறக்குது. தம்பி, இது கொஞ்சம் காற்றடிக்கிறதுனால பறக்குது. காற்று கண்ணுக்கு தெரியுதா? தெரியுதுங்களா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஊழல் அலைக்கற்றை விட்டு ஊழல் செய்த கட்சி எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்ல. தம்பி கீழே பிடி தம்பி, மேல டிவி எடுக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். ஊழல் என்றால் திமுக, திமுக என்றால் ஊழலில் ஊற்றுக்கண் திமுக, ஊழலில் ஊற்றுக்கண். எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகி இருக்குது, என்ன தகுதி இருக்குது? இந்த 5 ஆண்டு காலமா கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டீங்களா? என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க?
நான் முதலமைச்சர் இருந்தேன் 4 ஆண்டு 2 மாத காலம். பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்த மாவட்ட மக்கள் நன்மை செஞ்சேன். பிரம்மாண்டமான சட்டக்கல்லூரி கொண்டாந்தேன். 2 கல்லூரிகள், பிரமாதமான கல்லூரி. 400 கோடி. தம்பி கொடி கீழே பிடிப்பேன் தம்பி. 2 கல்லூரி, 400 கோடியில் ஒரு கல்லூரி, 125 கோடியில் சட்டக்கல்லூரி. 2 கல்லூரியும் இந்த மாவட்ட மக்கள் நலன் பெற வேண்டும், இந்த மாவட்டங்கள் ஏற்றம் பெற வேண்டும். இந்த மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கின்ற காரணத்தினால இதை வளர்ச்சி பெறுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக 400 கோடியை பார்க்கல, இந்த மாவட்ட மக்களுடைய நன்மையை நாங்கள் பார்த்தோம். இந்த மாவட்ட மக்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த அரசு, அதிமுக அரசு திறந்து வைக்கிற. இன்னமோ நாம கஷ்டப்பட்டு கொண்டாந்தோம், இவர் திறந்துட்டு போயிட்டார். ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போயிட்டார். நாம் பெற்ற பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு போயிட்டார். அதை பெருசா பேசிட்டு இருக்கார். சட்டக்கல்லூரி 125 கோடியில் சட்டக்கல்லூரி கொண்டாந்துருக்கார். அது மட்டுமல்ல, இந்த பகுதி வறட்சியான பகுதி. இந்த வறட்சியான பகுதியில் விவசாயி பெறக்கூடிய மக்கள் வளம் பெற வேண்டும், விவசாய வளர்ச்சி அடைய வேண்டும், விவசாயிகள் வளமோடு நலமோடு வாழ வேண்டும், விவசாய தொழிலாளிக்கு தேவையான வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு வைகை திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுகின்ற பணி முற்பட்ட போது அதை அப்படியே கிடப்பில் போட்டீங்க. 14,000 கோடி தமிழகத்தில் 14,000 கோடி. எந்த திட்டத்துக்கு மாநில அரசு நிதி ஒதுக்கீடு சரித்திரம் கிடையாது. இதுவரை பல அரசாங்கம் இருக்குது. 73 ஆண்டு காலத்துக்கு மேலாக பல ஆட்சி புரிந்தவர்கள் ஒரே திட்டத்திற்கு 14,000 கோடி மாநில அரசாங்க நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு சரித்திரம் கிடையாது. நானும் ஒரு விவசாயி என்ற முறையிலே விவசாயிகள் செழிப்போடு வாழ வேண்டும், விவசாய தொழிலாளிக்கு தினந்தோறும் வேலை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாநில அரசாங்க நிதியிலிருந்து 14,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதற்கட்டமாக காவிரி குண்டாறு வைகை திட்டத்துக்கு நானே நேரடியாக வந்து புதுக்கோட்டையில் அடிக்கல் நாட்டினேன். பணி துவங்கப்பட்டது. வேண்டுமென்ற திட்டமிட்ட அரசியல் கார்ப்பரேஷன் காரணமாக விவசாயிகளுக்கு பெறக்கூடிய நன்மை கூட தடுத்து நிறுத்திய மக்கள் விரோத ஆட்சி தேவையா? விவசாயிகள் விரோத ஆட்சி தேவையா? அதில் என்ன உனக்கு அரசியல் கால் பிடிச்சி தேவை? விவசாயிகள் பிழைக்கின்றார்கள், பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்கிறது, விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கிறது. இது அற்புதமான திட்டம் அல்லவா? அந்த திட்டத்தை உண்மையான முதலமைச்சராக இருந்தால், நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்ட முதலமைச்சராக இருந்தால், விவசாயிகள் மீது அக்கறை கொண்ட முதலமைச்சராக இருந்தால், குடிநீர் பிரச்சனை இந்த மக்களுக்கு எந்த காலகட்டத்தில் வராத நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை முடக்கலாமா? திரு ஸ்டாலின் அவர்களே, எந்தெந்த திட்டத்தை முடக்கிறீங்களோ அந்த திட்டமெல்லாம் மக்கள் அதனோடு மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும், திட்டம் தொடரும். எந்த கொம்பனாலும் காவிரி குண்டாறு வைகை திட்டத்தை நிறுத்த முடியாது. மக்கள் துணையோடு அதை நிறைவேற்றிய தீர்வேன். அதே போல இன்றைக்கு அப்பாவும் மகனும் சேர்ந்துக்கிட்டாங்கப்பா. அப்பா ஸ்டாலினும் மகன் உதயநிதியும் அடிக்கிற ரூட்டி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எப்போ பார்த்தாலும் வி முகம் தான் டிவியில் வரும். திமுக கட்சியில் இருக்கிற அமைச்சர் முகமெல்லாம் வரவே வராது. வருதா? அதுதான் சொல்றேன், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். செய்வீங்களா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் செய்வீர்களா? அந்த கட்சியில உழைத்து உழைத்து ஓடா போனவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் கட்சியிலைக்கும் உயர்ந்த பதவி வர முடியும், ஆட்சிக்கு உயர்ந்த பதவியில் வர முடியும். அப்படிப்பட்ட கட்சி நாட்டுக்கு தேவையா? அதிமுக அப்படி இல்லை. ஜனநாயக முறைப்படி இருக்கின்ற கட்சி. சாதாரண ஒரு கிளை செயலாளர் கூட இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் வர முடியும். நான் கிளை செயலாளர் பொதுச் செயலாளர். திமுக வர முடியுமா? யாராவது ஒருவராது இப்படி ஒரு வார்த்தை பேச முடியுமா திமுகவில்? அம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள் சட்டமன்றத்திலே, எனக்கு பின்னாலும் அதிமுக 100 ஆண்டு தொடரும் என்று. நம்முடைய தலைவர்கள் மறைந்தாலும் மக்களுடைய ஆதரவோடு, கழக நிர்வாகிகள் தொண்டர் ஆதரவோடு இன்றைக்கு கழகம் வலிமையோடு இருக்கின்றது. எவ்வளவு பிரச்சனை, கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையை நாம் சந்திச்சோம். சிந்திச்சு பாருங்க. அதிமுக உடைக்க எவ்வளவு சதி செய்யப்பட்டது. நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் பயங்கரமான அட்டழியம். சட்டமேற்ற மாமன்றத்தில் சட்டப்பேரவை தலைவரை கீழே தள்ளி இறக்கி எவ்வளோ பிரச்சனை உருவாக்கினாங்க. ஆனால் அதிமுகவை ஒரு காலம் எவராலும் அழிக்க முடியாது என்பதை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா ஆன்மா இந்த கட்சியை தொடர்ந்து கவனி ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றது. ஸ்டாலின் அவர்களே,
எவ்வளவு வழக்குகள் போட்ட அத்தனையும் தூள் துளாக்கணும். இன்னைக்கு அதிமுக என்பது மக்களுடைய இயக்கம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார். இதை புரட்சி தலைவி அம்மாள் கண்ணை இமைகாப்பதை போல காத்து நாட்டு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் தமிழகம் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெருமையை உருவாக்கி தந்த தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி அதிமுக கட்சி. இந்த தமிழக மண்ணிலே 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு இருவரும் தலைவர் இருந்த காலகட்டத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த அரசாங்கம் என்று சொன்னால் அது அதிமுக அரசாங்கம். ஆட்சியில் அப்படியே பார்க்க முடியுது. 5 வருஷம் இருந்தாங்க, 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டான். 5 வருஷம் இருந்து 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நாட்டு மக்கள் மீது கடனை சுமத்தி விட்டு சென்றுட்டீங்க. நல்லா சிந்தித்து பாருங்க. 2021 வரை 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்தை ஆண்டது. அப்பொழுது 21 வரை 4,85,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன். திமுக ஆட்சிக்கு பிறகு 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. திரு ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய சாதனை. திரு ஸ்டாலின் 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த சாதனை கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் இந்தியாவில். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? இன்னொன்று, இன்னைக்கு வருமானம் அதிகமாகிடுது. இன்னைக்கு வருமானம் அதிகமாகிடுது. 2020-21 அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலாக வருமானம் வருது. ஒரு பக்கம் கூடுதலாக வருமானம் வருது, ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க. பெரிய திட்டம் எதுவும் இல்லை. ஆனால் அதிமுக ஆட்சியில் கொரோனா காலம் நன்றாக உங்களுக்கு தெரியும். ஒரு வருஷம் அரசுக்கு வரிவாய் கிடையாது, ₹1 வரிவாய் கிடையாது. எல்லா கடைகளும் மூடப்பட்டிருந்தது. பெட்ரோல் டீசல் கிடையாது, கலால் வரி கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது. எதுவுமே வரி இல்லாம ஆட்சி செய்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுடைய ஆட்சியில் புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, வறட்சி வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது எது கடன் வாங்குறீங்க? ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தினால இன்றைக்கு நாடு தள்ளாடி கொண்டிருக்கின்றது, கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு அற்புதமான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. 11 அரசு மருத்துவக் கல்லூரி ஒரே வருஷத்தில் கொண்டாந்தோம். ஒரே வருஷத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி. ஒரே ஆண்டில் 6 சட்டக்கல்லூரி நான் முதலமைச்சர் இருந்தபோது கொண்டு வந்தோம். 2011-2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவருடைய மாணவருடைய குழந்தை அந்த மாணவ மாணவி குறைந்த கட்டத்தில் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், இப்படி பல கல்லூரிகளை திறந்து நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் என்ற பெருமையை நாம் உருவாக்கி தந்தோம். ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கல்வியிலே சிறந்து வழங்க வேண்டும். அப்படி கல்வியிலே சிறந்து வழங்குவதற்கு அதிமுக ஆட்சியை சான்று. 2019-20 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிச்சாங்க. இன்னைக்கு 100க்கு 48 பேர் படிக்கிறாங்க. இந்த ஆட்சியுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதிமுக ஆட்சி கல்வி வளர்ந்தது, திமுக ஆட்சி கல்வி இன்றைக்கு படுபாதாளத்தில் போயிட்டு இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட மேல்நிலை பள்ளிகள்லாம் மூடிட்டு இருக்கிறாங்க. 200 பள்ளிகளை மூடிட்டாங்க. அதிமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம், திமுக ஆட்சியில் பள்ளிகளை மூடுனாங்க. இதுவா இந்த ஆட்சி அந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய போகுது? செய்யுமா? ஏங்க படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்க என்பதற்காக நாங்கள் மேல்நிலை பள்ளி திறந்தா சட்டமன்றத்தில் பேசுகிறார் கல்வி அமைச்சர், நீங்கள் நிறைய திறந்துட்டு போயிட்டீங்க, அதனால் எங்களால் நடத்த முடியல, அதனால் மூடிட்டுங்கிறார். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? நம்முடைய ஏழை எளிய குழந்தைகள் அந்த பகுதியிலேயே மேல்நிலை பள்ளியிலே படித்து உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் மேல்நிலை பள்ளி திறந்தா திமுக ஆட்சியில் மேல்நிலை பள்ளியை மூடுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. உண்மைதானே? மக்கள் நடமாட முடியுதா? வீதியில் பெண்கள் நடமாட முடியுதா? சிறுமிகள் பத்திரமா பாதுகாக்க வேண்டிய நிலை வந்துட்டது.
ஒவ்வொருவரும் நம்முடைய குழந்தைகளை நாம தான் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய செல்வம் குழந்தை செல்வம். அப்படிப்பட்ட குழந்தையை கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தேவைங்களா? 2 வயசு சிறுமி கூட இந்த ஆட்சியில் விட்டு வைக்கல. பாலியல் சீண்டலுக்கு அந்த பெண் குழந்தை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. விளாத்தி குளத்தில் பள்ளி மாணவி அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறாங்க. பெற்றோர் எடுத்துக்கல. அன்று காணாத போன அன்று மாலையே புகார் கொடுக்குறாங்க, எடுக்கல. அடுத்த நாள் காலையில் புகார் கொடுக்குறாங்க, எடுக்கல. பிறகு பெற்றோரே அந்த குழந்தையை தேடி கண்டுபிடிச்சு அந்த குழந்தை படுகொலை செய்யப்பட்டு அதை கண்டுபிடித்த பிறகுதான் போலீஸ் போய் வழக்கு பதிச்சு. இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? இதெல்லாம் எதனால் நடக்குது? கஞ்சா விற்பனை. கஞ்சா போதை ஆசாமிகள் செய்கின்ற அத்துழியம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கஞ்சா போதை அந்த ஆசாமிகள் என்ன செய்வது என்றே தெரியாம கொலை கொள்ள திருட்டு வழிப்பறி பாலியல் நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி அப்பெல்லாம் திறந்தா தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன நிலவா சொல்லுவாங்க, அதில் விளம்பரப்படுத்துவாங்க. இப்போ கொலை நிலவரம் என்னன்னு தான் வருது. நம்முடைய செய்தித்தாள்லையோ நம்முடைய ஊடகத்திலேயோ கொலை நிலவரம் என்ன என்ற நிலைதான் இந்த ஆட்சியிலே பார்க்க முடியுது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுங்களா? அதே போல 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 4% 1/4 அறிவிப்பு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. மீண்டும் இப்போ அறிவிப்பு வெளியிட்டார். ஏற்கனவே அறிவித்த அறிவிப்புகள் முக்கிய அறிவிப்பு, நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கி கடன் ரத்து பண்ணாங்களா? கேஸ் சிலிண்டருக்கு மானியம் மாதந்தோறும் 100 ரூபா கொடுத்தாங்களா? குடும்பத்துக்கு 1 கிலோ சக்கரை கூடுதலாக வழங்கினாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்களா? உயர்த்தினாங்களாமா? ஆக அத்தனையும் பொய். நிறைய திட்டம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய திட்டத்தை அறிவிச்சாங்க. மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு அந்தர்பட்டி அடித்தாங்க. அது மட்டுமல்ல, நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெறணும்னு சொன்னாங்க. பெற்றாங்களா? உதயநிதி நீட் விலக்கு பெறுவதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு. ரகசியத்தை சொன்னாரா? சொன்னாரு. போனவருக்கு அப்பா சொல்லிட்டார். சட்டமன்றத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கின்ற காரணத்தினால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, சட்டமன்றத்தில் போட்டு உடைச்சிட்டார். இதைத்தாயா நாங்களும் 2021 சொன்னோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தான் மாநில அரசு நடக்க முடியும். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதுவும் அங்கே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் இதுக்கு வாதாடி இந்த பிரச்சனையை உருவாக்கிட்டாங்கன்னு தெளிவாக சொன்னோம். ஆனால் பெற்றோர்களையும் மாணவர்களையும் ஏமாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட்டுக்கு விலக்கு பெற முடியும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த அந்தர்பட்டி அடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். யார் கொண்டு வந்தது? 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன். காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே, அந்த காங்கிரஸ் ஆட்சியிலே திமுக எம்பி எங்க பகுதி நாமக்கல் பகுதியை சேர்ந்த காந்தி செல்வன் சுகாதாரத்துறை இணையமைச்சர். அந்த காலகட்டத்தில் தான் நான் நீட்டை அறிமுகம் செய்கிறாங்க. கொண்டு வந்ததும் அவிதான், எதுக்குறதும் அவிதான். எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு பாருங்க. நாட்டு மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார் என்பதை சிந்திங்க. இப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி இந்த நாட்டுக்கு தேவையா? அதே போல இன்றைய தினம் திமுக அமைச்சர்கள் செய்த ஊழல்கள், அவருடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை குடிநீர் வழங்கத்துறை அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் அமலாக்கத்துறை அவர்கள் கிடைக்கப்பெற்ற ஆதாரத்தின் அடிப்படையில் இன்றைக்கு மாநில அரசுங்க சட்ட ஒழுங்கு டிஜிபி கிட்ட அறிக்கை கொடுத்து இதை எஃப்ஐஆர் போடுறாங்க. இது வரைக்கும் போடவே இல்லை. 3 முறை அமலாக்கத்துறைக்கு கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது வரைக்கும் எடுக்கல. நாங்கள் நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் இன்றைக்கு அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை அதில் குறிப்பிட்ட ஆதாரங்கள் சரிதானது என்று சொல்லி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி கூட இன்னும் வழக்கு பதிவு செய்யல. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த துறையில் நடைபெற்ற முறைகேடுகளை முறையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
அப்புறம் ஸ்டாலின் சொல்றாரு, அதிமுக பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பிஜேபிக்கு அடிமையா? அப்படின்னா நீ ஏன் 1999 பிஜேபியோட கூட்டணி வச்ச? 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் எது கூட்டி வச்ச? அப்படி நீங்க முதலே கூட்டி வச்சீங்கல்ல. ஆட்சி அதிகாரம் வேணும்னா நீங்க கூட்டணி வைப்பீங்க, அப்படித்தானே? ரெட்டை வேடம் போடுகிற கட்சி திமுக கட்சி தானே. 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு அவர்கள் வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சராக இருந்தார் முரசொலி மாறன் அவர்கள். 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திமுக காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வச்சு போட்டியிட்டது. அப்பெல்லாம் பிஜேபி மதவாத கட்சின்னு பார்க்கல. அப்பவும் அதே கொள்கை தான் பிஜேபி, இப்பவும் அதே கொள்கை தான். அப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் இருந்தார், இப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் புது பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு. அப்போ இருந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இருந்தாங்க, இப்போ தலைவர் தான் மாறி இருக்காங்க. கட்சி அப்படியே தான் இருக்குது. அப்படிதாங்க, உண்மைதானே? ஆனால் ஸ்டாலின் என்ன நினைச்சா, எதிர்கட்சியாக இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் சென்னைக்கு வந்தார். அப்போ கருப்பு பலூன் விட்டார், கருப்பு பலூன் விட்டார். அப்போ கருப்பு கொடி காட்டினார். பிறகு ஆளுங்கட்சியாக இருந்தார் திரு ஸ்டாலின், முதலமைச்சரானார். பிரைம் மினிஸ்டர் ரத்தன கமலம் போட்டு வரவழைச்சி சென்னையில் வெள்ளை குடை பிடித்தார். வெள்ளை குடை பிடித்த வேந்தன் என்று பட்டம் கொடுக்கப்பட்டு விட்டது, மக்கள் சார்பாக கொடுக்கப்பட்டது. எப்படி வேடம் போடுறாங்க! அது மட்டும் இல்லை, கேலோ இந்தியா அந்த விளையாட்டு போட்டியை துவக்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டர் அழைச்சி இந்த உதயநிதி என்னென்ன பேசுகிறாரு பார்த்தீங்களா? இவர் தான் அழைச்சி அந்த விளையாட்டு போட்டியை துவக்கி வைத்த மனிதர் துணை முதலமைச்சர் உதயநிதி. பிறகு செஸ் ஒலிம்பியாட் அதை இன்றைய முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் அழைச்சி அதை துவக்கி வைக்கிறார். பிறகு மத்தியில் மாநிலத்தில் நடக்கிற மத்திய அரசு திட்டங்கள் அதற்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் வரவழைச்சு கலைவாணர்களை அடிக்கல் நாட்டினாங்க. அப்பெல்லாம் இந்த பிரைம் மினிஸ்டர் மோசம் அப்படின்னு சொல்லல, ஏன்னா மோசம்னா வழக்கு போட்டுருவாங்கல்ல, பயம். அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க திமுக. ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக யாருக்கு அடிமை இல்லை. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அண்ணா திமுக தொண்டலிருந்து நிர்வாகிகள் இருந்து தலைமைகள் நிர்வாகிகள் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. ஸ்டாலின் அவர்களே, என் மீது கூட வழக்கு போட்டு பார்த்த, என் மீது எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில் ஊழல் குற்றச்சாட்டு என் மீது சுமத்தி வழக்கு தொடர்ந்தீங்க. அந்த வழக்கை நேரடியாக சந்தித்து விடுதலை பெற்று மக்கள் முன் நிரபராதி வந்திருக்கிறேன். உங்களால் பண்ண முடியுதா? வாய்தா வாங்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொன்று, உயர்நீதிமன்றம் திமுக போட்ட கேஸ் நான் வாபஸ் பெறேன்னு சொன்னாங்க. இல்லை, நான் நடத்துறேன்னு சொன்னேன். என் மீது வழக்கு போட்டாங்க, சட்டமன்றத்தில் பேசுனீங்க, பதிவாயிட்டுது. ஆனால் இப்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டவர் திமுக சேர்ந்த RS பாரதி வழக்கை திரும்ப பெறன்னு சொன்னார். இல்லை இல்லை, நான் நடத்துறேன்னு. அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதாங்க வழக்கு போட்டவரே திரும்ப பெறேன்னு. அவரு எப்போ வேணால் வழக்கு போடுவார், எப்போ வேணால் திரும்ப போடுவார். ஆனால் இதுவரைக்கும் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்த செய்தி என்னை பாதிச்சிருக்குது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என் மீது குற்றம் சுமத்தி பதிவு வச்சிருக்கார், அதை எடுக்க முடியாது. அதனால் நான் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தி நிரபராதி என்று நிரூபிப்பேன் சொன்னேன். அந்த உயர் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தினேன், நிரபராதி என்று உங்கள் முன் நிற்கின்றேன். தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய அமைச்சர்கள் மீது போட்ட வழக்கு நீதிமன்றத்தில் சந்தி முடியாது. நாங்கள் எந்த தவறு செய்யல, மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. அதனால நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு நடத்தி நிரபராதின்னு வந்தோம். இது அண்ணா திமுக வரலாறு. ஆனால் திமுக அப்படி அல்ல. ஊழல் செய்து, இன்றைக்கு முறைகேடு செய்து, இன்றைக்கு கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டப்படுகின்ற வருகின்ற தேர்தல் மூலமாக அதை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம். அதோட நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் யாரு? திரு உதயநிதி. நீங்க எவ்வளவு பேசினாலும் நாங்க கேட்டுக்கணும்.
நாங்கள் பேசுனா நீங்கள் எதிர்க்கு கூட கொடுப்பீங்க. இனிமேல் எங்களுடைய தொண்டனே உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார். கொடுப்பீங்களா? அதே போல இன்றைக்கு கச்சத்தீவு நம்முடைய மீனவர் நண்பர்கள் கச்சத்தீவை அவருடைய வளங்களை உலர வைப்பதற்கும் ஓய்வு பெறுவதற்கும் அந்த கச்சத்தீவை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்தை திமுக ஆட்சி இலங்கைக்கு தார வார்த்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா கச்சத்தீவை மீட்கிறேன், கச்சத்தீவை மீட்கிறேன். ஏன் 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்ததில்ல? மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தீங்க, பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தீங்க, ஐஜே குஜராத்தில் இருந்தீங்க, திரு தேவகவுடா அவர்களிடத்திலும் இருந்தீங்க. இப்படி பல பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது 15 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கட்சி மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது கச்சத்தீவை மீட்பதற்கு உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா? எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால் நிச்சயம் மீனவருடைய கோரிக்கை ஏற்று கச்சத்தீவை மீட்டெடுத்திருப்போம். ஆனால் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு மத்தியிலே வர வேண்டும். அதுதான் திமுகவுடைய நிலையாக இருந்ததுடைய மீனவருடைய பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, நான் காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன், நேற்று தினம் பேசினேன். என்னுடைய நியூஸ் சேனலில் நேரலையில் அப்படி கட் பண்ணிட்டாங்க. நான் பேசுவதில் நேரடி ஒளிபரப்பு செய்வாங்க, நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறாங்க, அதை அப்படி கட் பண்ணி நிறுத்திட்டாங்க. அது நிறுத்தினா சீப்பை ஒளி வச்சுட்டா திருமணம் நின்று போயிருமா? நிற்குங்களா? திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் தொலைக்காட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க, நாங்கள் அப்படி செய்யல. ஆனால் இப்படிப்பட்ட ஓர வஞ்சனை ஒருபோது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மட்டும் இல்ல, பத்திரிகையாளர்களை தாக்குறது, பத்திரிகையில் திமுக புகழ்ந்து போதுன்னா அவருடைய உல்லாசமாக இருப்பாங்க. உண்மை செய்தி வெளியிட்டா அவர்களை அடிப்பாங்க, உதைப்பாங்க, சிறையில் தள்ளுவாங்க. அப்படிதான் நடக்குது. பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இல்லை. பத்திரிகை என்பது ஒரு 4வது தூண். இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை, நாட்டு மக்களுடைய பிரச்சனையை ஒரு அரசாங்க கவனத்திற்கு கொண்டு வருவது பத்திரிகை, பத்திரிகை நண்பர்கள், நிருபர்கள். ஆனால் அவர்கள் சுதந்திரமாக இந்த ஆட்சியிலே செயல்பட முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலைமை உள்ள ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா? அதே போல இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள், சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்தவ பெருமக்களுக்கு இவர்கள் தான் நன்மை செய்கிறாங்களாம். எதையாவது செஞ்சிருக்கிறீங்களா? இந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு எந்த நன்மையாவது செஞ்சிருக்கீங்களா? புரட்சி தலைவி அம்மாவும் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கும்போது ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி வேணும்னு கேட்டாங்க. 5400 மெட்ரிக் டன் அதிமுக அரசு விலையில்லாம கொடுத்தது. நாகூர் தர்கா சந்தன கூட்டு விழாவிற்கு விலையில்லா சந்தன கட்ட வேண்டும் கேட்டாங்க. இன்று வரை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்து இன்று வரை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்ததை உடனடியாக நிறுத்திச்சு. அப்பொழுது நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசு மானியம் நிறுத்தப்பட்டு விட்டது, நீங்கள் மாநில அரசு மானியம் வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று ஆண்டுக்கு 6 கோடி ரூபாய் இன்றைக்கு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மானியமாக கொடுத்தோம். 2021 அந்த மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை ஏற்று அதாவது 6 கோடி கொடுத்ததை 12 கோடி ரூபாயாக ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மானியம் கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். அதோட ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் வேண்டும் என்று கேட்டாங்க. 15 கோடியில் ஹஜ் இல்லம் கட்டப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தோம். ஆட்சி மாற்றம் வந்துட்டு இப்போ தான் கட்டி அவி திறந்திருக்கிறாங்க. 2014 ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதி வழங்க திட்டம் அதிமுக ஆட்சி கொண்டு வந்தோம். உலமாக்கள் மற்றும் மோதினாளுக்கு ஓய்வூதிய பயணிகள் எண்ணிக்கை 2000 600 உயர்த்தினோம். ஓய்வூதிய 750 3000 உயர்த்தி கொடுத்தோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாங்கின மானியம் கொடுத்தோம். 25,000 ரூபாய் மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தற்காகல் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது. அதே போல இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை கொண்டு வந்து அரசாணை வெளியிடப்பட்டது. 2018 ஆண்டு அங்கே நாகப்பட்டினம் மாவட்டம் புயலால்
அங்கே இருக்கிற நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைஞ்சது. நானே நேரடியாக நாகூர் தர்காவுக்கு சென்று குளக்கரையை பார்த்து 4,25,00,000 ரூபா குளக்கரையை சரி செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு சரி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைச்சது அதிமுக. அதோட 2002ஆம் ஆண்டு இந்த மாவட்ட மண்ணிலே பிறந்தவர் மரியாதைக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். அவர் அப்துல் கலாம் மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். அவருக்கு ஆதரவு கொடுத்தது அதிமுக, அவருக்கு எதிர்த்து ஓட்டு போட்டது திமுக. இவரால் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பார். ஒரு நாட்டுடைய உச்சபட்ச பதவி ஜனாதிபதி பதவி. அப்படிப்பட்ட பதவி தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த ஒருவர் வருவதற்கு இங்கே இருக்கின்ற திமுக கட்சிக்காரர் வாக்களித்தார்களா? எதிர்த்து வாக்களித்தார்கள். அவர்களது சிறுபான்மை மக்கள் எப்பொழுதும் மன்னிக்க மாட்டார் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதுபோல திரு அப்துல் கலாம் அவருடைய பெயரிலே ராமநாதபுரத்தில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருக்கும்போது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து கொடுத்தேன். 2017 திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திருப்பதி சுல்தான் அவர்கள் வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது. கண்ணிமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக அரசு. இவ்வளவும் செஞ்சது அதிமுக அரசு. ஒன்றையாவது இந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கோ கிறிஸ்துவ பெருமக்களுக்கோ இந்த ஆட்சியில் நன்மை கிடைச்சதா? ஆகவே சிறுபான்மை மக்களாக இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் சிந்திக்க வேண்டும். அதிமுக ஆட்சி இந்த மக்களுக்கு பாதுகாப்புள்ள ஆட்சியா இருந்தது. கண்ணை இமைகாப்பதை போல சிறுபான்மை மக்களை தமிழ்நாட்டில் காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மீனவர்கள் இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மீன்பிடி தடை காலத்தில் ஒவ்வொரு முறையும் அவருடைய நிதியை உயர்த்தி கொடுத்தோம். இப்போ கூட மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தற்போது மீன்பிடி தடை காலத்தில் மீனவருக்கு வழங்கப்படுகின்ற 8,000 12,000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். நாம் ஏற்கனவே அறிவிச்சிட்டோம். நம்ம பார்த்து தான் திமுக அறிவிச்சிருக்காங்க. கடலில் மீன்பிடிக்க தொழில் ஈடுபடும் போது விபத்துக்குள்ளாகி நோயப்படுகின்ற பொழுது அந்த மீனவர்களை விரைந்து மீட்க செயற்கைக்கோள் இணைப்புடன் கடல் ஆம்புலன்ஸ் செய்துவிடும். கடலில் மீன் பிடிக்கும் போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த மீனவ குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதே போல மீனவர்களுக்கு மாதம் மாதம் மானிய விலையில் வழங்கப்படும் டீசல் 500 லிட்டராக உயர்த்தப்படும். மீனவ மக்கள் பொருளாதாரத்தை மேம்படுவதற்கு மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் வலுப்படுத்தப்படும். மேலும் நவீன படகுகள் போன்ற தளவாடங்களை வாங்க மீனவர்களுக்கு தனியாக குழுவாக செயல்பட மீனவ சங்கங்கள் மூலம் மானியத்துடன் கடன் வழங்கப்படும். மீனவ பெண்களுக்கு நலத்திட்டங்கள் முழுமையாக பெற ஏதுவாக பயோமெட்ரிக் அட்டை வழங்கப்படும். மீனவ பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலம் மீன் உற்பத்தியாளர் குழுக்கள் அமைத்து சுய உதவி குழுக்கள் உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் போன்று அனைத்து சலுகையும் பெற வழிவகை செய்யப்படும். பெருவெள்ளம் காலங்களில் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை தடுக்க அனைத்து முகத்துவார்களில் தூர்வாரப்பட்டு நிலைப்படுத்தப்பட்டு அகலப்படுத்தப்படும். தேவைப்படும் இடங்களில் அனைத்து வசக்கூடிய மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மீனவர்கள் பிடிக்கும் மீனை மீன் இறகு தளங்கள் பாதுகாப்பாக வைப்பதற்கு நவீன மீன் பதிலிடும் நிலையம், நவீன மீன் சந்தை, பசு மீன் சந்தை அமைக்கப்படும். 65 வயதுக்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு மீனவர் நல வாரியம் மூலம் மாதம் 2,500 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் பல்வேறு அறிவிப்புகள் நாங்கள் ஏற்கனவே 3 கட்டமாக அறிவித்து எங்களுடைய தேர்தல் அறிக்கை முழுவதும் வெளியிடப்பட்டு விட்டது. அந்த அறிவிப்புகள் முழுவதும் நிறைவேற்றி தருவோம். அதில் முக்கிய அறிவிப்புகள் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இன்றைக்கு இந்த ஆட்சியில் விலைவாசி உயர்வு, கரண்ட் பில் கடுமையாக உயர்ந்து விட்டது, மின் கட்டணம் உயர்ந்து விட்டது. மின்சாரத்தை தொட்டால் ஷாக் அடிக்கும், மின் கட்டணத்தை கேட்டாவே ஷாக் அடிக்குது இந்த ஆட்சியில். அதே போல் நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படும் அறிவித்து 2 வருஷம் 12% உயர்த்திட்டாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படும் என்று அறிவிச்சிட்டாங்க. குடிநீருக்கு வரி உயர்வு, குப்பைக்கு வரி உயர்வு, இப்படி விலைவாசி உயர்வு விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, எல்லாம் அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் தினந்தோறும் உழைத்தால்தான் வீட்டிலே அடுப்பு எரியும். அப்படிப்பட்ட அடித்தட்டு மக்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உணவுப் பொருளுடைய விலை உயர்வு. அதை தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கத்தால் ஒன்றும் முடியல. அப்படிப்பட்ட மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த உடனே எல்லா குடும்ப அட்டைதாருக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும்.
இப்பொழுது 1000 ரூபாய் குடும்ப தொகைக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அது 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு 25,000 மானியத்துடன் அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பெண்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு தைப்பொங்கல் போதும் பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் பெண்களுக்கு பட்டு புடவை வழங்கப்படும். அதோட மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் நகர பேருந்தில் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி ஒரு ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். ஆட்டோ ஓட்டுநர் அவர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இன்றைக்கு குடும்ப அட்டைக்கு விலையில் அரிசி வழங்குறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே இன்றைக்கு அரிசி விலையெல்லாம் வழங்குவது போல விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய் அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் வழங்கப்படும். அதே போல கட்டிட தொழிலாளர்கள் அவர்கள் கட்டிட பணியில் ஈடுபட்டிருக்கிற பொழுது ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளருக்கு வழங்கப்படும். அந்த கட்டிட தொழிலாளர் படுகாயமடைந்தால் அந்த சிகிச்சை பெறுகின்ற கட்டணம் முழுவதும் அரசாங்கமே செலுத்தும். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றி தரப்படும் என்று சொல்லுகிறேன். அதே போல இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஏற்கனவே குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டது. அந்த தூர்வாரப்பட்ட மண் விவசாய நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே விவசாய பிரதிநிதிகளுடன் அவருடைய கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த குடிமராமத்து திட்டம் தொடரும். அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுகிறார், அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் தமிழகத்தில் நடந்தது, எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்ற ஒரு பச்சை பொய்யை எல்லா கூட்டத்திலும் பேசி வருகிறார். அதுக்கு பதில் சொல்லிக்கிட்ட விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து சாதனை படைத்தோம் என்ற விவரங்களை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வது எங்களுக்கு கடமை. அதன்படி ராமநாதபுரம் மாவட்டம் மூக்கையூரில் மீன்பிடி துறைமுகம் 130 கோடி ரூபாயில் இன்றைக்கு கட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் களிமண்குண்டு கிராமம், முல்லைமனை கிராமம் மற்றும் தொண்டி கிராமங்களில் 6 கோடி மதிப்பீட்டில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. அதேபோல் அருள்மிகு ராமசுவாமி திருக்கோயில் பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக கட்டப்பட்ட யாத்திரிகள் நிவாஸ் 25 கோடியில் கட்டி முடித்து அந்த பக்தர்களுக்கு தங்குவதற்கு வசதி செய்து கொடுக்கப்பட்டது. தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு சாலை அமைத்து சுற்றுலாவை மேம்படுத்தப்பட்டது. அதே போல் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தினோம். பாம்பன் பாலம், அந்த ரயில்வே பாலம் பழமையாக இருந்தது, அதை புதுப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த 535 கோடியில் 110 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த பாம்பன் பாலத்தை புதிய பாலமாக ரயில்வே பாலம் அமைத்து கொடுத்தது மத்திய அரசாங்கம். அது ராமநாதபுரத்தில் சட்டக்கல்லூரி கொண்டாந்து அதிமுக ஆட்சியில், ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் அரசு கலை மற்றும் எழுதி கொண்டாந்து கொடுத்தோம். பரமக்குடியில் அரசு கல்லூரி அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட மருத்துவக் கல்லூரி நான் ஏற்கனவே தெரிஞ்சது போல 400 கோடியில் நம்முடைய ராமநாதபுரத்தில் மாவட்டத்தில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. பரமக்குடி புறவழிச்சாலை அமைக்கப்பட்டது. மாவட்டம் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 929 கோடியில் மேம்படுத்தப்பட்டது. அதே போல் பல தடுப்பணைகள் கட்டி கொடுத்தோம். குடிமராமத்து பணிகள் மூலம் ஏரி குளம் நீர்களை தூர்வாரப்பட்டு இன்றைக்கு நீர் உயர்ந்துள்ளது. ராமநாதபுரத்தில் பாதாள சிகிச்சை கொண்டு வரப்பட்டது. இம்மாவட்டம் தனி குடிநீர் மற்றும் கூட்டுக்குடி திட்டங்கள் செயல்படுத்தி சுத்தமான குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மக்களுக்கு வழங்கப்பட்டது.
ரூபாய் 33 கோடி மதிப்பீட்டில் ஆரம்ப நிலையம் மற்றும் 20 கோடி மதிப்பீட்டில் செவிலியர் குடியிருப்பு, ஸ்கேன் மற்றும் மகப்பேறு அறையுடன் கட்டடங்கள் கட்டப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சாலைகள் மேம்படுத்தப்பட்டது. அதேபோல் பரமக்குடி மற்றும் முதுகுளத்தூர் வட்டங்களில் உள்ள கண்மாய்களுக்கு வைகை ஆற்றிலிருந்து தண்ணீர் திருப்பிவிடும் இணைப்பு கால்வாயின் 29 கோடியில் சீரமைக்கப்பட்டது. பரமக்குடி வைகை நதியின் குறுக்கே ஒரு தடுப்பணை மற்றும் 3 படுக்கணை கட்டும் பணி, மொத்தம் 4 பணி 73 கோடியில் நிறைவேற்றப்பட்டது. திருவாடானை மன்னர் வளைகுடா கடலோர பகுதியில் தடுப்புச் சுவர் அமைக்கும் பணி 5 கோடி மதிப்பில் நடைபெற்று வருகிறது. கீழ் திருவாடானையில் 30 கண்மாய்கள் புனரமைத்தல் மற்றும் நவீனப்படுத்தல் பணி 12 கோடியில் முடிக்கப்பட்டன. ராமநாதபுரம் பெரிய கண்மாய் நவீனப்படுத்தும் பணி 11 கோடி மதிப்பில் நிறைவேற்றப்பட்டது. முதுகுளத்தூர் மற்றும் கடலாடி வட்டம் பரளையாறு வடிநிலத்தின் கீழ் உள்ள 68 கண்மாயில் வரத்து கால்வாய்கள் ஒரு புதிய நீர்த்தேக்கங்கள் ரூபா 34 கோடியில் புனரமைக்கப்பட்டது. ஆமை வேகத்தில் நடக்கிற பணி திருச்சி, புதுக்கோட்டை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் காவிரி குண்டாறு வைகை திட்டம் இன்னும் முடிக்கல. பரமக்குடி, முதுகுளத்தூர் மற்றும் ராமநாதபுரம் பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் வைகை ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள பார்த்திபுரம் மதகு அணையின் வலதுபுற பிரதான கால்வாய் புனரமைப்பு பணிக்கு 75 கோடி மதிப்பில் தயாரிக்கப்பட்டு திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ளது இந்த விடியா திமுக அரசாங்கம். ஆகவே இந்த கிடப்பில் இருக்கிற திட்டங்கள்லாம் உங்களுடைய துணை கொண்டு மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும். தடைப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் என்பதை நேரத்தில் தெரிவித்து நம்முடைய கழக வெற்றி வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதேபோல கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.